ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரேஷியோ பேஸ்டு கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் புதுசாக இருக்கும். அதாவது 3800 அப்படிங்கிற ஒரு ரூபா இருக்குது. அது வந்து முதல் பாகத்தில் பாதி, அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாதியாகவும், செகண்ட் பார்ட்டில் 3ல் ஒரு பங்கும், ஸோ தேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5ல் ஒரு பங்கு கொடுத்துருப்பாங்க. இது கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சமமாக எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்தாங்கன்னா 3வது பங்குக்காரங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம 3 பங்குக்குமே தனித்தனி அப்படிங்கிற கண்டுபிடிப்போம். இது எப்படி சால்வ் பண்ணாலும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3600 அப்படிங்கிற தொகை வந்து இருக்குது. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து எந்த மாடல் கீழே வரும் அப்படின்னா மோஸ்ட்லி ரேஷியோ கீழே தான் வரும். ஸோ இப்போ 3600 அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் பங்கு, 2ஆம் பங்கு, 3ஆம் பங்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாதி பாதியாக பிரித்து 3, 5ன்னு பிரித்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் தேவையில்ல. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டு. ஸோ அப்போ இங்கே ரேஷியோவை நான் பிரிச்சுக்கிறேன். அங்கே கொடுத்த 3 பங்கு 5 பங்கெல்லாம் நம்ம குழப்பறக்காக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேவையில்ல. ஸோ அப்போ 1, 2, 3 போட்டாச்சு. ஸோ இந்த ரேஷியோவை நம்ம ஆட் பண்ணுறப்போ என்ன வரும்? 6ன்னு வரும். ஸோ அப்போ நான் ஒரு பங்கு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து அந்த 6 நான் அடித்தேன் அப்படின்னா எவ்வளோ வரும்? 600 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த 600ங்கிறது ஒரு பங்குக்கு மட்டும்தான் எனக்கு இந்த 600. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3வது பாகத்தோட இது என்ன கேட்டிருக்காங்க. அப்போ 3வோட ரேஷியோ என்ன? ஸோ நம்மளுக்கு 3வது ரேஷியோ 3 தான். ஸோ அப்போ 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 600 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1800 தான் ஆன்சர். சப்போஸ் நம்மகிட்ட 2 கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 2 வந்து 600ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 1200 ஆன்சர். ஸோ நம்மகிட்ட சப்போஸ் வந்து முதல் இது கேட்குறாங்க அப்படின்னா 600 தான். அந்த 600 தான் முதல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது போக வந்து 3யுமே கேட்குறாங்க, சம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 1, 2, 3. ஸோ 3 6. அப்போ 6ஐயும் நீங்கள் வந்து 600ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 3600ன்னு வரும். ஸோ இதெல்லாம் சம் பண்ணுறப்போ இது ஆன்சர் வரும். டோட்டலாக இது ஒரு சிம்பிள் சம் தான். அங்கே 5 பங்கு 3 பங்கு கொடுத்துருக்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் இது ஒரு ஷார்ட்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.